ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா அருள்மிகு ஸ்ரீ சேலம் வாராகி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இதில் வாராகி அம்மனை எப்படி நம்ம வழிபடலாம் அப்படின்னாக்கா நெய் தீபம் ஏற்றலாம். ப்ளஸ் இழுப்பண்ணை இருக்குல்ல, அதில் நம்ம தீபம் ஏற்றி நம்ம வழிபடலாம். கோவிலுக்கு உள்ளார என்ட்ரன்ஸில் போகும்போதே பார்த்திங்க அப்படின்னாக்கா காளியம்மன் இருக்குது. அந்த காளியம்மன் பார்த்திங்கன்னா குங்குமத்தினால நிரப்பப்பட்டிருக்கு. ஏன்னா கோயில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதனால் காளியம்மனை முழுசும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குங்குமத்தினால நினைச்சு வச்சுருக்காங்க. இதிலேருந்து இருக்கக்கூடிய மீதி குங்குமத்தை எடுத்து தான் நம்ம வாராகி அம்மனை பார்த்திங்கன்னா வழிபடுறதுக்கு நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சிறப்பான நம்ம வாராகி அம்மனை நம்ம வணங்கணும். வணங்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு குங்குமம் பிரசாதமாக கொடுத்தாங்க. அந்த குங்குமம் பிரசாதத்தை நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலே நம்ம பார்த்திங்கன்னா விசிட் பண்ண போயிட்டோம். அவங்க பெருமாள் பார்த்திங்க அப்படின்னாக்கா அயன சேன கோலத்தில் இருந்தார். பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்றனால கட்டுமான பணிகள்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமாக வேலைகள் முடிஞ்சு நம்ம பார்த்திங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய மே 15லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுதா சொல்லப்படுது. நீங்களும் பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. இதனோட வாராகி அம்மனை வழிபடும் போதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காகவும் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமும் நம்ம பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம மஞ்சள் செய்யக்கூடிய ஒரு மாலையை நம்ம கையாலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம அம்மனுக்கு சாத்தி வழிபடலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பூஜையை நம்மளே செய்யலாம். இதில் முக்கியமான வழிபாடு என்றைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி தேதி ப்ளஸ் வளர்பை பஞ்சமி தேதி இந்த நாட்களில் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வாராகி அம்மனுக்கு சிறப்பான வழிபாடுகள் எல்லாமே நடக்குது. நீங்களும் மறக்காமல் இந்த இடத்துக்கு ஒரு முறை போய் விசிட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம சேலம் 5 ரோடு இருக்கு இல்லைங்களா, 5 ரோடு ஒட்டி இருக்கக்கூடிய ரெட்டியூரில் தான் இந்த கோயில் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.